ஸ்ட்ரெப்டைபஸ்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது ஓரியன்ஷியே சுசுகாமுஷின்ற ஒரு பாக்டீரியானால பரவுது. இந்த பாக்டீரியா எல்லாமே எதுல இருக்குன்னா, ரிக்கர்ஷியன்ற ஒரு குரூப். அது நெறைய பாக்டீரியா இருக்கு. ஸோ அந்த குரூப்ல இருக்கிற ஒரு பாக்டீரியா தான். ஸோ இது எப்படி தான் பரவுது? பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இது எந்த ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காடுகள் பகுதி அதிகமா இருக்கோ, அந்த ஊர்கள்ல வந்து பரவலா காணப்படும். ஆ இப்ப இந்த சைடு எடுத்துக்கிட்டேன் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம். இந்த மாவட்டங்கள்ல நெறைய அதிகமா இருக்கு. இப்ப நான் ஒர்க் பண்ற பிளேஸ்லயும் நெறைய குழந்தைகளுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் வருது. இது எப்படி வந்து பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒட்டுண்ணி. அத வந்து லார்வல் மைட்ன்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து சிக்கர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லார்வல் மைட் அத பேன் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னன்னா, நம்ப ஒரு நபர வந்து கடிக்கும். அதுல தான் அந்த கிருமி இருக்கும். ஸோ இப்ப கடிக்கும்போது அந்த பாக்டீரியா நமக்கு வந்து உள்ளார வந்து ரத்த குழாய்ல என்டர் ஆயிட்டு, அது வளர்ச்சி அடைஞ்சு, அதுக்கப்புறமா இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாமே நமக்கு வருது. அந்த மூலமா தான் பரவுது. ஒரு நபர்லருந்து ஒரு நபருக்கு வந்து பரவாது. இப்ப அந்த ஒட்டுண்ணி இருக்குன்னா, இன்ஃபெக்டட் இன்னொரு பெர்சன் வந்து கடிக்கும்போது வரலாம். ஸோ இது என்ன மாரியான அறிகுறிகள் இருக்கும்? இதுல பெரும்பாலும் என்னன்னா, காய்ச்சல் மினிமம் 5 நாள்ல இருந்து 14 நாள் வரைக்குமே கூட காய்ச்சல் இருக்கலாம். நம்ம ட்ரீட் பண்ணலனா. 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நெறிக்கட்டி, செவக்கு லெப்பாடினோபதின்னு சொல்லுவாங்க. 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, உடல் சோர்வு, உடல் வலி, தலைவலி இருக்கலாம். 4வதா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷஸ் வந்து வரலாம். ஒரு 4வது நாள், 5வது நாள் ஃபுல்லா ரேஷஸ் வரலாம். 5வதா வந்து அவங்களுக்கு மண்ணீரல் வீக்கம், ஸ்பீனோமெகாலி வரலாம். அது மட்டும் இல்லாம என்னன்னா, நெறைய குழந்தைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல பெரும்பாலும் பெரியவங்களையும் பார்த்தீங்கன்னா, இதுல கேரக்டரிஸ்டிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, எஷார்ன்னுவாங்க. அதாவது ஒரு கருப்பு நிறத்துல ஒரு ரீசென்ட்டா அந்த ஃபீவர் இருக்கிற டைம்ல வந்து புண்ணு மாரி வந்து வரலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இருமல் போன்ற தொந்தரவுகளும் இருக்கலாம். சரி இந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. அண்ட் பெரும்பாலும் என்ன பிரச்சனைன்னா, இது ஏன் வந்து இன்சிடென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னா, இத டெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் செலவாகும். ஆனா நம்ம நெறைய ஓபிடி பேஸ்ல தானே எல்லாரும் போய் பார்க்குறாங்க கிளினிக்ல. ஸோ அப்ப அவங்க எல்லாருமே என்னன்னா, கண்ட மேனிக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் குடுக்கறதால, இது வந்து செட்டில் ஆயிடுது. ஸோ இத நம்ம டயக்னோஸ் பண்ணணும் அப்டின்னா என்னன்னா, பெரும்பாலும் கிளினிக்கல் டயக்னோசிஸ் அந்த இருக்கிற அறிகுறிகள வச்சே நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம். இல்ல ரத்த டெஸ்ட்டுகள் எடுக்கணும்னா, அவங்க காய்ச்சல் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 5 நாள் முடிவடைஞ்ச நிலையில தான் அந்த டெஸ்ட் எடுக்கணும். ஐஜிஎம், ஸ்க்ரப் டைப்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு எலைசா வகை டெஸ்ட் அனுப்பி, அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்னு வந்ததுன்னா, நம்ம அத ஸ்க்ரப் டைப்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது பெரும்பாலும் என்னன்னா, நம்ம மாத்திரைகள குடுத்தே ட்ரீட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸிசைக்ளின் இல்ல அசித்ரோமைசின் மாத்திரைகள குடுக்கலாம். அதனால நீங்க எந்த காய்ச்சல் இருந்தாலும் போயிட்டு வாங்கி சாப்பிடாதீங்க. ஒரு மருத்துவர் ஆலோசனை பெற்றுட்டு அதுக்கப்புறம் அவரு ஆலோசனை பண்ண இந்த மாத்திரைகள போட்டு உங்கள பாதுகாத்துக்கங்க. இத நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணலன்னா என்ன மாரி தொந்தரவு வரும்னா, அவங்களுக்கு வந்து மெனிஞ்சைட்டிஸ் மூளை இன்ஃபெக்ஷன் வரலாம். நான் அது மட்டும் இல்லாம வந்து ஷாக் மாரி போயிட்டு உயிருக்கே ஆபத்தான முடியலாம். பார்த்துக்கங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள சந்திக்கிறேன். அன்டில் தென் பேக் நன்றி வணக்கம்.